எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜாதகத்தில் சனி பயிற்சி பலனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சனி வந்து ஜாதகத்தில் 2.5 வருஷம் இருப்பார் ஒரு ராசி கட்டத்துலேயும். இப்போ 2.5 வருஷம் அவர் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் முடிஞ்சு இன்னும் 3-4 மாதம் தான் இருக்குது. அவர் மார்ச் மாதம் அவர் பயிற்சி அடைய போகிறாரு. ஸோ எப்படி நீங்கள் பார்த்தாலும் எப்படி ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. ஸோ மார்ச் மாதம் 29 2025 சனி பயிற்சி நடக்கும். ஸோ இப்போ இந்த சனி யாராருக்கு நல்ல பலனை செய்வார் கெடு பலனை செய்வார் அப்படிங்கிறத ஜாதகத்தில் நம்ம ஒரு அனலைஸ் பார்க்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம சனி வந்து கெடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பயம் எல்லாருக்கும் உண்டு. அப்படின்னா சனி எப்போதுமே ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சருங்க. டஃப் கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த ஒரு காரியத்துலையும் வந்து நம்மளுக்கு அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சில சோதனைகளை செய்வார், சில கஷ்டங்களை கொடுப்பார், சில தடைகளை தருவார். அதெல்லாம் நம்ம எப்படி கடந்து போகணுங்கிறத வழிமுறையும் கற்றுக் கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் நம்ம சில பேருக்கு அதிக பெயின் இருக்கும், சில பேர் நார்மலான பெயின் இருக்கும், சில பேருக்கு வந்து லைட்டான பெயின் இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சனி வந்து எப்படி அமர்ந்திருக்காரோ அதன்படி தான் கோச்சார கிரகத்திலையும் அவர் கோச்சார சுற்றி வரும்போது செய்வார். நீங்களே அதனால் நம்ம வந்து பயந்துடக்கூடாது. ஜாதகத்தில் நமக்கு வந்து சனி எந்த அளவுக்கு ஜாதகத்தில் நமக்கு அமைப்பு சனியோட அமைப்பு இருக்கோ அதன்படி தான் நமக்கும் அந்த கோச்சார பலன்களும் நமக்கு சம்மந்தமாக நம்மளுக்கு நல்லது செய்கிறதா இருந்தாலும் கெடுதல் செய்கிறதா இருந்தாலும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜாதகத்தில் சனி பயிற்சி பலன்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும். இப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல சனி இருக்கார். இது யோகமான நன்மை தான் அவங்களுக்கு. மேஷத்தில் இப்போ மேஷத்துக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிக யோக பலன், அது நன்மையை செய்யும். ஆனால் ராசியை பார்க்குறதால இந்த அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சூழல் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும். ஆனால் மற்றபடி இப்போ நல்ல நிலையில் இருக்கிற சனி ஆனால் வர 23 மார்ச் மாதம் 2025 சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ உங்களுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆகிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேஷராசி இப்போ நீங்கள் அனுகூலமான சனி அப்படி இந்த ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ உங்களுக்கு. ஆனால் வர மார்ச் மாதத்துக்கு அப்புறம் 23 மார்ச் அப்புறம் உங்களுக்கு வந்து சனி வந்து 7 சனி ஆகிடும். 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். நீங்கள் கவனம் இருக்கணும், பயணத்தில் கவனம் இருக்கணும், செலவு பண்ணுறதுல கவனம் இருக்கணும். வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களை புறமுதுகில் உங்கள் முன்னாடி நல்லா பேசுவாங்க. ஆனால் உங்கள் பின்னாடி உங்களுக்கு தெரியாது, அவங்க உங்களுக்கு குழி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களை வந்து டெவலப் பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். மேஷராசிக்காரங்க மற்றவங்கள்ட்ட பழகும் போதும் அன்பு செலுத்தும் போதும் கவனம் இருக்கணும். அதே சமயத்தில் நிறையா நீங்கள் நிறைய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் மேன்மை வர கட்டாயம் இருக்குது. சுப செலவு விரைய சனியாக அது 12ஆம் இடத்துல இருக்க சனி நிச்சயமாக அதை தான் செய்யும். ஸோ மேஷராசிக்காரங்க நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் விரைய சனி காலத்தில். வர மார்ச்சுக்கு அப்புறம் வர மார்ச் 2025 அப்புறம் உங்களுக்கு விரைய சனி. அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி போகிறாரு 29 மார்ச் 2025. அப்போ உங்களுக்கு மிகுந்த யோகமான சனி, லாப சனி. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி யோகத்தையே செய்வார், நன்மையை செய்வார். ஸோ அதனால் லாபத்தில் இருக்க சனி ரிஷபராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷம் நல்லாயிருக்கும். மிகுந்த யுகமான பலன் இருக்குது. சனியோட பார்வை ராசி மேலே விழுறதால சில சிரமங்கள் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்க சனி அனைத்து வெற்றி லாபமும் கிட்டி மேன்மை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், நன்மையும் செய்வார். இந்த வர 2.5 வருஷமாக உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வந்து 10ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் இடத்துல இருக்க சனி ரொம்ப நல்லது தான் ஜாதகத்தில். ஏன்னா எப்போதுமே ஜாதகத்தில் 3, 6, 10, 11 இருக்கிற கிரகங்கள் மிக நன்மையை செய்யும். அப்படி நீங்கள் பார்த்தாலும் கோச்சார சனியில் 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு சின்ன உங்களுக்கு இது இருக்கும். எதுனா ஒர்க்கில் உங்களுக்கு ஒரு நிறைய ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி சூழல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஏன்னா சனி எந்த இடத்துல அமர்றாரோ அந்த இடத்த ஸ்டேபிளாக வச்சுப்பார். சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், இல்லை வேலை மாற்றம் ஏற்படும், சூழல் மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி வந்து வேலையிலையோ இல்லை கல்வியிலையோ படிக்கிற விஷயத்துலையோ. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனம் இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்க சனி வந்து வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வேலையில் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், இடைஞ்சல் வரும், தொந்தரவுகள் வரும். ஸோ மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் வேலை விஷயமாக சம்மந்தமான காலங்களில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம். 4ஆம் இடத்தை பார்க்குறதால தாயை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை ஏற்படும். ஸோ நீங்கள் வந்து சனிக்கு 3 பார்வை இருக்குது, 3, 7, 10. அந்த பார்வையில் பார்க்கும்போது 7ஆம் இடம் ஒரு மாரக பார்வை, 3ஆவது பார்வையும் 10ஆவது பார்வையும் டெவலப்மெண்ட் பண்ணுவார். 7ஆவது பார்வையில் மட்டும் அவர் வந்து கொஞ்சம் அந்த பார்வையில் அவர் அந்த இடத்த வந்து எதிர்த்தன்மையாக செயல்படுத்துவார். அதனால் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தணும். தாயில் சுகம் வீடு சுகஸ்தானத்தில் பார்க்குறதால மிதுனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. அடுத்தது கடகராசிக்காரருக்கு சனி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடத்துல இருந்த சனி அஷ்டம சனியிலிருந்து நீங்கள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்சு 9ஆம் இடத்துக்கு மார்ச் 23 2025 சனி பயிற்சி ஆகிறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு நன்மையான பலனை செய்வார். அது பலன் உங்களுக்கு மேன்மையை தான் கொடுக்கும். அப்பாவோட உடல் வந்து நீங்கள் அப்பாவோட உடல் இல்லை அப்பாவோட வர்க்கத்தில் சில சிரமங்கள் ஏற்படும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும் வயதானவங்களாக இருந்தாங்களும். மற்றபடி
மற்றபடி வந்து நீங்கள் வாகன போக்குவரத்தில் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். 9ஆம் இடத்துல இருக்க சனி வந்து கோயில் குலங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அனுகூலங்கள் உண்டு உங்களுக்கு. அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ரொம்ப பாதிப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்க சனி வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தான் எப்போது கொடுப்பாரு. சனி கடகராசிக்காரங்களுக்கு சனி மாரகாதிபதி கெடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் 9ஆம் இடத்துல இருக்கிறதால 3ஆம் இடத்தை பார்க்கறதால வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து சில தூர பயணம் கொஞ்சம் மேற்கொண்ட கட்டாயம் இருக்கும். வாலிப வயசில் இருக்கீங்கன்னா தூரமாக போய் நீங்கள் வேலை செஞ்சு பிழைச்சி மேலே வரணுங்கிற சூழல் ஏற்படும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க சனி 8ஆம் இடத்துல இருந்த சனியை விட நன்மையாக தாங்க இருக்கும். அதனால் கவலைப்பட அவசியம் இல்லை. அடுத்தது சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. அஷ்டம சனி. மிக மிக கவனம் தேவை. சிம்மராசிக்காரருக்கு சனி வந்து நன்மை செய்ய மாட்டார். கெடுபலனை செய்யக்கூடிய கிரகம் அவர். அதனால் வந்து சிம்மராசிக்காரங்க சனி 8ஆம் இடம் பயணம் கொஞ்சம் கஷ்டம். அவமதிப்பு ஏற்படும். சூழல் சரியில்லாமல் இருக்கும். பிள்ளை பெயரால் சில சிரமங்கள் ஏற்படும். சனி 8ல் இருக்கிறது திடீர் செலவு, திடீர் பயணம், திடீர் விபத்து, சில கர்ம காரியங்கள், இந்த மாதிரி வந்து சூழல்கள்லாம் ஏற்படும். பெரிய கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்கள கடன் நீங்கள் வாங்கி திருப்பி அந்த கடனை கவுண்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து நன்மை கிடையாதுங்க. நீங்கள் சிம்மராசிக்காரங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஸோ கவனம் தேவை 8ஆம் இடத்துல இருக்க சனி. ஓகேங்களா? அடுத்தது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்ட சனி 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அது சிறப்பு கிடையாது, நன்மை கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்க சனி வந்து நன்மை செய்யாது. கணவன் மனைவிக்குள்ளார சில கருத்து வேறுபாடு வாய்ப்பு உண்டு. ஜாதகத்தில் இந்த ராகு கேது சம்மந்தம், ஏன்னா இப்போ ஏற்கனவே ராகு கேது அங்கே தான் இருக்கார். ராகு கேது பயிற்சி நடந்துடும் அதுவும். அதனால் சனி 7ல் போகும்போது சனியால் மட்டும் சில தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் இருக்கும். அந்த நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். சமுதாயத்தில் நீங்கள் பழகும்போது நட்புறவு மற்றவங்கள்ட்ட நீங்கள் வச்சுக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத அளவாக நடந்துக்கிட்டு நீங்கள் பேசுவீங்க. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. மற்றவங்களோட அணுகுமுறை நல்லா இருக்கணும். மற்றவங்க உங்கள்கிட்ட டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கிறதால மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கடன் கேட்குற சூழ்நிலை வரும், சிரமங்கள் இருக்கும். அதை நீங்கள் கையாள தெரியணும். இல்லைன்னா கடன் கொடுத்து அவதிப்பட்டிக்காதீங்க. உங்களுக்கு சிக்கலில் வரும். அவங்க கடன் வாங்கினவங்க கடன் கொடுக்க முடியாது, ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். துளாராசிக்காரங்களுக்கு சனி வந்து சிறப்பான ராசி. ஏன் அப்படின்னா 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. நன்மை ராசி. கடன், தொல்லை, வழக்கு அனைத்திலும் வெற்றி கொடுப்பாரு, மென்மையை கொடுப்பாரு. டக்குன்னு வெற்றி கொடுத்துட மாட்டாருங்க. சில சோதனை கொடுத்து சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் சொன்னதுனால அனுபவ அறிவு கொடுப்பாரு. அதாவது இப்படி வந்தால் இப்படி பிரச்சனையா ஆகும், அப்படி போனால் அப்படி பிரச்சனையா, நம்ம வந்து இதை உன்னிப்பாக கவனிக்கணுமே அப்படின்னு யோசித்து நமக்கு அந்த தெளிவை கொடுப்பாரு. ஆனால் 6ஆம் இடத்துல போகிற சனி வந்து மென்மையான சனிங்க. அதனால் வந்து கவலைப்பட துளாராசிக்காரங்களை வெற்றியை கிட்டும், நன்மையை கிட்டும். செய்கிற வேலை இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதில் நீங்கள் அந்த ப்ரெஷரையும் சக்ஸஸ் பண்ணி வெற்றி கொண்டுருவீங்க. துளாராசிக்காரங்களுக்கு சனி யோகாதிபதி, நன்மை செய்வார். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் துளாராசிக்காரங்களுக்கு மேன்மையான சனியாக அந்த சனி இருக்க போது இந்த சனி பயிற்சி. அதனால் சனி பயிற்சி நன்மை தான் கொடுக்கும். வர மார்ச் மாதம் 29 அப்புறம் நன்மை செய்யும். ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, கணவன் மனைவியோட இப்போ கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஆண் வந்து துளாராசியாக இருக்காருன்னா மனைவியிடம், ஒரு பெண் வந்து துளாராசியாக இருக்காருன்னா கணவனிடம். ஸோ இவங்களுக்குள்ள சில இடையூறுகள், சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 6ல் சனி இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். வேலை நிமித்தமாக பிரிந்து இருக்கிற சூழலை ஏற்படும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்க சனி நன்மையை தான் செய்யும், வெற்றியை செய்யும். பெருசாக பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கவனம் தேவை. அது சனி வந்து யோக சனி தான், உங்களுக்கு நன்மை செஞ்சிருவார். ஓகேங்களா? அடுத்தது விருச்சிகராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி போகிறாரு. இன்ன வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் 5ஆம் சனி போகிறது ஒரு யோகமான சனி தான். அது வந்து ரொம்ப பெரிய கெடுபலன் செய்யாது. ஆனால் நீங்கள் என்னென்னா உங்கள் மனம் புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். மனசு அலைப்பாயக்கூடாது. சில டைம் வந்து சோம்பலாக தெரியும். என்னடா நம்ம இந்த காரியத்தை வெற்றி கொள்ள முடியுமா, நம்மளால் இது செய்ய முடியுமா, நம்மளால் செய்ய முடியாதா அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு மனசில் தேவையில்லாத பயம்லாம் வரும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு. அந்த பயத்தெல்லாம் நீங்கள் அகற்றிடுங்க. ஏன்னா சனி வந்து ஒரு இருட்டு கிரகம். நம்மளை பயத்தை தான் அதிகமாக செலுத்துவார், பயத்தை கொடுப்பாரு. இருட்டில் நமக்கு எப்படி ஒரு வெளிச்சம் இல்லைன்னா நம்மளுக்கு டார்ச் லைட்டில் நமக்கு எப்படி நமக்கு ஒரு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த வர சனி பயிற்சி 5ஆம் இடத்துக்கு போகிற சனி. ஆனால் வந்து உங்களுக்கு என்னென்னா விருச்சிகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களால் சில சிரமங்கள் ஏற்படும். குழந்தைங்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். எச்சரிக்கை கவனம் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் அது ப்ரிகாஷனாக பார்த்துக்கணும். குழந்தைங்களோட எஜுகேஷன் நீங்கள் பார்த்துக்கணும், கவனத்தை செலுத்தணும். ஏன்னா புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ அதனால் கவனம் தேவை. மற்றபடி வந்து கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும். படிப்பில் கவனம் செலுத்துகிற அளவுக்கு பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கணும். மற்றபடி வந்து 11ஆம் இடத்தை சனி பார்க்குறதால லாபத்தில் விருச்சிகராசிக்காரங்களுக்கு லாபம் கொஞ்சம்
கொஞ்சம் இன்ன வரைக்கும் லாபம் வந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் சுணக்கம் இருக்கும், ரொம்ப தோய்வு இருக்கும், ரொம்ப பெருசாக கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும். ஆனால் வர வர சனி பயிற்சியில் கடைசி 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பலன் மேன்மையாக இருக்கும். ஆனால் முதல்ல ஒரு 2 வருஷம் கொஞ்சம் தோய்வு இருக்கும். ஆனால் உங்களுக்கு சனி வந்து பெருசாக கெடுக்க மாட்டார். கோயில் குளங்கள் பயணம் செய்யுங்க, பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களோட புத்தி திறனை வந்து வளர்த்துக்கோங்க, மந்தத்தன்மை ஏற்படாமல் கொஞ்சம் மனசில் கவலை ஏற்படாத, எந்த ஒரு காரியத்தையும் மெதுவாக செய்யாத நீங்கள் கொஞ்சம் வேகமாக செஞ்சு பழகிட்டிங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்க சனியிலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெற்றிகரமாக நீங்கள் வெளியே வரலாம். அது வந்து மென்மையை தான் கொடுக்கும், ஓரளவுக்கு ரொம்ப கெடுக்காது 5ஆம் சனி. ஸோ நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை. ரிஷபராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார், 3ஆம் இடத்துக்கு சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 4ஆம் இடத்துல போகிற சனி நீங்கள் கவனம் எதில் இருக்கணும்னா உங்களோட வீடு, வாகனம், சுகஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு போகுது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட ஹெல்த்து கவனத்தை பார்த்துக்கணும். அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்த ஹெல்த்தெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். 4ஆம் இடத்துல இருக்க சனி வந்து வீடு, சொத்து பத்து வாங்கும்போது கவனமாக வாங்குங்க, இல்லை அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லதான் செய்யும். தனுசு ராசியை சனி பெருசாக கெடுக்க மாட்டார், மாரகாதிபதியும் கிடையாது அவர். ஆனால் இருந்தாலும் தனுசு ராசிக்கு சில சிரமங்களை ஏற்படுத்துவார். ஆனால் சமாளிக்கக்கூடிய சிரமங்களாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. 4ல் வர சனி தனுசு ராசிக்காரங்க நிச்சயமாக வீடு கட்டலாம், நிலவளங்கள் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். கடன் வாங்கி வாங்கணும், சனி வந்து கடன்காரன், அதனால் கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை ஏன்னா கடன் வாங்காமல் எதுவும் கட்ட முடியாதுன்னு வச்சுங்க, யார்கிட்டையும் இப்போ அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க நீங்கள் கடன் வாங்கி தான் கட்டி ஆகணும். சனி கடன் வாங்க வைப்பார், அந்த கடனை அடைச்சி மீட்கவும் வைப்பார். 4ல் இருக்க சனி நன்மை அர்த்தாஷ்டம சனி, சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், அந்த சூழல் ஏற்படும். 10ஆம் இடத்து சனி பார்க்குறதால கொஞ்சம் நீங்கள் வேலையில் சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கும், இல்லை தூரமாக போய் பழகி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். எல்லா நிலையிலும் வெற்றியும் இருக்கும், கவலைப்படாதுங்க. சனி வந்து எப்போதுமே வேலைக்கான கடவுள், வேலைக்காரன்னு பேர். சனி வந்து உத்தியோகக்காரங்க, சூரியன் தான் உத்தியோகக்காரகன், சனி வந்து வேலைக்காரகன். அதாவது வந்து நம்ம வந்து சேலரிட் பர்சனாக ஒர்க் பண்ணுறதுக்கு சனி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்கிற வேலை இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னா. ஸோ அதனால் தனுசாசிக்காரங்க கவனத்தை செலுத்தணும். 3ல் இருக்க சனி நன்மையோடு நீங்கள் இருந்திருப்பீங்க, 3ல் இருக்க சனி சில பேருக்கு வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து 4ஆம் இடத்துல இருக்க சனி வேலை கொடுக்கும், இடமாற்றமும் கொடுக்கும், சில சூழ் நன்மையும் செய்யும், அர்த்தாஷ்டமி நன்மையும் கிடக்கும். அதனால் கவலைப்பட அவசியம் இல்லை. ஸோ வர மார்ச் மாதம் 29, 2025 அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாதி நன்மையும் இருக்கும், பாதி கெடுதலும் இருக்கும், நன்மையும் உண்டு. ஸோ நீங்கள் அதனால் வரவேண்ட அவசியம் இல்லை. மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனி காலம் முடியுதுப்பா, அப்பாடா விட்டால் போதுண்டா சாமின்னு இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. மகர ராசிக்காரர்கள் மிகுந்த யோகம். ஏன்னா மகர ராசிக்காரங்க இந்த கடந்த 2 வருஷமாக பண டைட்டில் ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்களால மேன்மை வர முடியாது, அவஸ்தைப்படுறாங்க. எப்படி இதை நம்ம மீண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகராசி உங்கள் ராசி அதிபதி தாங்க சனி, அந்த 3ஆம் இடத்துக்கு போகிறது மிக சிறப்பான இவங்க. மகராசிக்காரங்க சில பேர் செய்கிற வேலை இடத்துல மட்டும் வேலை இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அதனால் கவனம் தேவை. மற்றபடி வந்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, வெற்றி அடைவீங்க, செல்வத்தை சேர்ப்பீங்க, எல்லாமே நன்மை நடக்கும். 3ஆம் இடத்தை சரி கீர்த்திங்க, மரியாதை, சுயகௌரவம் அனைத்தும் வரும், முன்னேற்றம் நல்லாயிருக்கும், வளர்ச்சியும் கிட்டும். மகர ராசிக்காரங்களுக்கு வர 7 சனி வந்து முடிகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வர சனி பயிற்சி நன்மையை அதிகம் செய்யும். கவலைப்பட்ட அவசியம் ஹாப்பியாக இருங்க மகர ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க இப்போ ஜென்ம சனியாக இருந்தவங்க இப்போ பாத சனிக்கு இப்போ வர மார்ச் மாதம் 2 போக போகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவனம் எப்படின்னா பொருளாதாரத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ ஜென்மத்தில் இந்த சனி உங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கும். உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட்டாயிருப்பாங்க, இல்லை சில இடத்துல உங்களுக்கு பழகினா அவங்களுக்கு பிடிக்காது, இல்லை அவங்க கருத்து உங்களுக்கு செட் ஆகாது, இல்லை உங்கள் கருத்து உங்களுக்கு செட் ஆகாது, இப்படிலாம் பல பிரச்சனை இருப்பீங்க. சில பேர் வேலை எழுந்திருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், மனைவிகிட்ட கணவன் கட்டியோ பிரச்சனை இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு சின்ன ரிலாக்ஸ் இருக்கும். பாதசனி போகிறாரு. பாதசனிங்கிறது பொருளாதாரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் வருவாய் வந்து டைட் பண்ணி விட்ருவார். கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும், பார்த்து செலவு பண்ணுங்கள், நிதானமாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல கும்பராசிக்காரங்க 2ஆம் இடத்துல போகிற சனி நிச்சயமாக செலவை வந்து அதிகப்படுத்துறதை விட உங்களுக்கு வருவாயை கம்மிப்படுத்திடுவார். அதனால் கவனம் இருக்கணும். வருவாய் வந்து நமக்கு 100 ரூபா தான் வருதுன்னா செலவு 50 ரூபா 60 ரூபான்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ரொம்ப செலவு பண்ணாதீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடும் போடாதீங்க. இருக்கிற காசை வச்சு சேமித்து வாழ்க்கையில் மேலே வந்து அப்புறம் பாத சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மேன்மையான சனி இருக்கும், நன்மை நடக்கும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது மீனராசிக்காரங்க 7 சனி காலம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகி 2 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு பெரிய சனியில். இப்போ ஜென்ம சனியில் வராரு. ஜென்ம சனி வந்து உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட கேட்குறது, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இது இருக்கும். டியூயல் மைண்ட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக யோசிப்பீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து மீனராசிக்காரர்கள் இந்த 12 சனி வந்து பெருசாக உங்கள்கிட்ட வருமானம் இல்லாமல் உங்களை ஆக்கியிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து
வேறு ரொம்ப சிரமமான சூழல் இருக்குது. இப்போ ஜென்மத்தில் வரதால் இன்னும் உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, எச்சரிக்கையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து விரய சனி தான் ரொம்ப கெடுபலனை செய்யும். ஜென்மத்தில் இருக்க சனி ரொம்ப கெடுபலனை செய்ய மாட்டார். அதனால் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா மீனராசிக்கு சனி வந்து விரையாதிபதி உங்கள் ஜாதகத்திலேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் வரும்போது தான் அதிக விரயத்தை கொடுப்பாரு. அதனால் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட அந்த லாபத்தெல்லாம் சரித்து விரயமாக்கி இருப்பார் இந்த விரய சனி. ஆனால் வரப்போகிற சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வரதால் அது பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மன தெளிவோட, மன அமைதியோட, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டி உள்ள ஆள் தான். ஆனால் உள்ளுக்குள்ளார நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உருகுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஆனால் உங்களோட முயற்சிக்கு வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டு. இடமாற்றம் உண்டு. வேலையில் புது வேலையில் மாறினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு. நிச்சயமாக செய்வார். இருக்கிற வேலையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வு ஏற்படும். அது ஜென்ம சனியில் அலைச்சல் உண்டு, வேலை அலைச்சல் உண்டு. கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அப்புறம் பொருளாதாரத்தை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். பொருள் இழப்பு இருக்கணும். மீனராசிக்காரர்கள் ஜென்மத்தில் வரதால் கணவன் மனைவியோட உறவு வந்து கொஞ்சம் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனம் செலுத்தணும். ஸோ ஜாதகத்தை ஏற்கனவே இப்போ ராகுகேது அவங்க அங்கே தான் இருக்கார். ராகுகேது வர ஏப்ரல் மாதம் அவர் பயிற்சி அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளங்கள் இருக்காது. ஆனால் கன்னிராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு முறையில் சேமாக இருக்கும். இந்தாண்டு சனி வந்து மீனத்தில் உட்காந்து கன்னியை பார்ப்பார். கன்னிராசி 7 சனி உட்காந்துருப்பார். எப்படி பார்த்தாலும் இந்த கன்னி மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றவங்கள்ட்ட பழகிறதுல ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுலையும். ஏன்னா கருத்து வேறுபாட்டு நீங்கள் பெரிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் வந்து குடும்பத்துலேயும் நீங்கள் கவனம் இருக்கணும். ஸோ குடும்பத்தில் உறவுக்காரங்கள்ட்டையும் கவனத்தை செலுத்தி அளவாக பழகினீங்கன்னா நட்பு தான் நல்லதாக நடக்கும். கவலைப்படாதீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த சனிப்பயிற்சி பலனை பற்றி நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன். மீனராசிக்காரங்களுக்கு பயப்பட அவசியம் இல்லை. தைரியமாக இருங்க. கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 12 ராசிக்காரங்களுக்கும் ஏழரை சனி வரவங்களுக்கும், அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி வரவங்களுக்கும், அஷ்டம சனி வரவங்களுக்கும் இதில் பலன் தெளிவாக புரிந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எங்களை மாதிரி வளர்ந்து வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போடுறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.